ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பத்து பேசுகிறேன். நம்ம பீஃப் சில்லி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1/2 kg பீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். ஏன்னா தயிர் ஊற்றினா தான் நம்மளுக்கு சில்லி ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1/2 an hour ஊற வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1/2 an hour ஊற வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அந்த கறியில் எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சில்லி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6 மணி நேரம் கழிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 an hour ஆயிடுச்சு. நம்மளுக்கு பீஃப் நல்லா ஊறிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில்லி பொரிச்சு வர்றதுக்கு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்லி எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லா வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா சில்லியை பேக் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.